விஜய் கன்சீவா இல்ல, உண்மையிலே வந்துட்டு அவ போலியா நாடகம் ஆடியிருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் வீரா, மாறன் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டாலும் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் மூலமாகவும் உண்மையை சொல்ல வச்சுறாங்க. இதனால் விஜய்க்கு இருந்த பேரும் போயிடுது. ராமச்சந்திரன் அமைதியாயிடுறாரு. அப்புறம் வள்ளியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து பலார்னு அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுறாங்க. நான் ஏன் போனேன், நான் போகவே முடியாது, இது வேணால் பொய்யா இருக்கலாம், என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டா நான் பொய் சொன்னேன், ஆனால் கல்யாண மண்டபத்தில் என் கூட இவர் இருந்தது உண்மை, அதனால் நான் இந்த வீட்டில் தான் வாழ்வேன், இங்கே தான் இருப்பேன், இந்த ஊரில் பெரிய மனுஷங்களாம் இருக்காங்களா அவங்கக்கிட்டே நியாயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்தில் ராமச்சந்திரன் ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்ட்டு ராமச்சந்திரனை பஞ்சாயத்தாளங்க கேட்க, இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது பெரியப்பா, நீங்கள் எல்லோரும் பெரியவங்கெல்லாம் சொன்னீங்களேன்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம், அவளை கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்க மாட்டோம், எவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கா, அவங்க அம்மா வந்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருந்தா, இப்போ வந்துட்டு கன்சீவாக இருக்குன்னு ஏமாற்றி வச்சுருந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னம்மா இதெல்லான்னு கேட்க, ஆமாம் நான் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்துட்டு பொய் சொன்னேன், எங்கள் அம்மா மறைச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ உண்மையிலே கன்சீவாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லை தான், அது ஏதோ என் வாழ்க்கையை காப்பாற்றிக்காக சொன்னேன், ஆனால் வந்துட்டு அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு உண்மை கல்யாண மண்டபத்தில், அதனால தான் நான் இந்த வீட்டோட மருமகளான நான் எங்கேயோ இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் உடனே அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இவ பொய் சொல்கிறா, அப்படி ஒரு விஷயம் அன்றைக்கி நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நடந்துச்சுன்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. என்னதான் நடக்க போகுது, கார்த்திகை எப்படி வந்துட்டு நல்லவன்னு ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.